அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த போன்லெஸ் சிக்கனோட இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு பெப்பரும் சால்ட்டும் மட்டும் ஆட் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதாவது 2 விசில் எடுத்தால் போதும். விசில் வராதது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். 2 விசில் இல்லைனா 5 மினிட்ஸ் வச்சு இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிறதுக்கு முன்னாடி கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணிக்கிறலாம். நான் வெறும் க்ரீன் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் எல்லோ, ரெட்டு கேப்சிகம் எடுத்துக்கலாம். கார்லிக் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஜிஞ்சர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரெண்டையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். சாப் பண்ணிவிட்டு சிக்கன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். 2 விசில் வந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் ஓகே. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆலிவ் ஆயில் இருந்தால் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றும் போது ஸ்ப்ரே மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வெறும் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிறேன் ஆலிவ் ஆயில் இதில். அதோட கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம் அதில். இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் போட்டுக்கலாம் அதோட சேர்த்து. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாஸ் சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். சோயா சாஸில் ஒரு 1 கேப் மட்டும் எடுத்து ஊற்றிக்கிறேன். அதே மாதிரி சில்லி சாஸில் ஒரு 1 கேப் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் 2 to 3 கூட ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ப்ராப்ளம் இல்லை. நான் 1 கேப் மட்டும் ஊற்றிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு 3 கூட ஊற்றிக்கிடலாம், பிரச்சனை இல்லை. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்பைசஸ்னால் பெப்பர் மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பெப்பர் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் வேக பண்ணி வச்சுருக்கோம். சிக்கனில் சால்ட் அது ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். இதுக்கு இந்த வெஜிடபிளுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெட்டை வச்சு மூடிடுங்க. நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கம்மியாக கூட வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆல்ரெடி வெந்துருச்சு சிக்கன் அப்போவே. இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட ஆகாது, தண்ணி வத்துற வரைக்கும் இருந்துட்டு அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வத்திருச்சு. வெயிட் லாஸ் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கிட்ஸ் கூட சாப்பிட்லாம், இது பிரச்சனை கிடையாது. இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் ஹெல்த்தியாக தான் சேர்த்துருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.